அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சோதர கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என் நிற்க பண்ணின ஆண்டவருக்கு முதலாவது நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அன்பு ஸ்தல போதகருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு கடந்து செல்ல போகிறோம். ஆமென். எனக்கு 4 விதமான ஜனங்களை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து நாம் எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து இந்த கடைசி நாட்களிலே நாம் நம்மளை உய்த்து ஆராய்ந்து கடந்து செல்ல போகிறோம். ஆமென். சொல்லலாமா? ஆமென். அல்லேலூயா. மரித்தவர்களும் பவனத்தில் ஆளுகிறவரும் கர்த்தரை துதியார்கள். உயிரோடு இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை துதிக்கணும். ஆமென். வசனத்தை நல்லா கேட்கணுமாக்கும். சோதரம் வசனத்தை நல்லா கேட்கணும். சபைக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபை வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. இப்போது இருப்பதை பார்க்கலும் நீங்கள் என்ன செய்வீர்களாக? 1000 மடங்கு பெருகுவீர்களாக. என்ன மடங்கு? எஸ் சோதரம். அடுத்து சொல்றாரு, நீங்க என்ன செய்யுங்க? 1000 மடங்குலாம் பத்தாது, 1000 மடங்கே கோடி வந்துடும். இன்னும் சொல்றாரு, கோடா கோடியாக பெருகுவீர்களாக. அடுத்து இன்னொரு கட்டத்துக்கு போறாரு. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் நான் உங்களை பெருக பண்ண வேண்டும் சொல்றார். அன்கவுண்டபிள். ஹல்லேலூயா. சோதரம் கர்த்தர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 30 ஆரம்பித்து 30, 60, 100 ஆரம்பித்து உபாகம் 1:15 ஒரு 1000 மடங்குன்னு சொல்லிட்டு அப்படியே மல்டிப்ளிகேஷன் அப்படி போயிட்டே இருக்கும் பாருங்க. ஆமாம். இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு பாருங்க. ஆபிரகாம்கிட்ட தொடங்கின வாக்கு தத்துவம் இன்னைக்கு அப்படியே தேசத்தில் பரம்பி சோதரம் விரிந்து கிடக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை. ஆமென். சோதர கர்த்தர் நல்லவர். இயேசு சாமி பல அற்புதங்களை செய்திருக்கிறார். இப்ப இவ்வளவு ஆராதிக்கிற, எவ்வளவு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, கனப்படுத்துகிற பிள்ளைகளுக்கு நமக்கு பிரச்சனை வரும் பாருங்க. வருதா? நிச்சயம் வராமல் இருக்காது. வரும், வந்துதான் தீரும். அது வர்ற வழியே வருது. சோத்ரம் இன்னைக்கு ஏன் வருது அப்படின்னு ஒரு 4 பிரச்சனைகள். அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம அறிந்து இன்னைக்கு நாம் கடந்து செல்லலாம். ஆமென். சில வார்த்தைகள் உங்களுக்கு தீர்க்கதரிசின் வார்த்தையாக வரலாம். சில வார்த்தைகள் உங்களை பிரசங்கிக்கும் போதே ஆவியானவர் அனலாக்கலாம். சில பேரை கர்த்தர் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நேராக கர்த்தர் அழைத்து செல்லலாம். எதற்கும் சபை ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை நம்ம பார்க்கணும் பாருங்க. இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு, முற்றுப்புள்ளி வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. என்ன வைக்கணும்? we need a full stop the problems. இனி வரவே கூடாது. செங்கடல் திறக்குதா, நமக்கு ஒரு ஆரம்பமா இருக்கணும். பாரு, உனக்கு அதுதான் முடிவா இருக்கணும். ஒரே கல்ல 2 வாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையில் ஆரம்பம்டா, பார்வோனுக்கு அதுதான் முடிவு. விசுவாசத்தை கைகளை தட்டி சொல்லணும். அல்லேலூயா. 2 காரியத்தை, ஒரு காரியம் செய்வார், 2 அற்புதம் நடக்கும். ஒன்னு என் வாழ்க்கையின் துவக்கமா இருக்கும், என் எதிரிக்கு அதுதான் முடிவாக இருக்கும். சத்துருக்கள் ஒரு வழியாக வருவார்கள், 7 வழியா சிதறடிக்கப்பட்டு. எஸ். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ரைட். 5 அப்பத்தையும் 2 மீனையும் இயேசு சாமி என்ன செய்றாரு? 5000 புருஷர்களுக்கு அதை என்ன செய்றாரு? திருப்தி அடைய பண்ணுகிறார். முதல்ல 50 பேரை உட்கார சொல்லலான்றார். நீங்க பார்த்துருக்கீங்களா? என்ன செய்வார்? முதல்ல 5 மீன் 2 அப்பம் கையில் வந்துட்டு முதல்ல என்ன செய்ய? 50. அது என்ன குறிக்குது? அதுதான் டிசிப்ளின். அன்னைக்கு ஆண்டவர் அதை உண்டாக்கிட்டு வர்றாங்க. கேதர் 50 பீப்புள்ஸ் only. 50 பேரை உட்காரு. அது சபைக்குள் என்னத்தை குறிக்கும்? ஒழுங்க குறிக்கும். சொல்லுங்க பார்க்க. வாழ்க்கையில் we need a discipline. நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஒரு ஒழுங்கு தேவை. கல்லூரிக்கு ஒழுங்கு உண்டு இல்லை, பஸ்ஸில் கூட அதை கரெக்டாக தான் உட்காரணும், நிற்கிற இடம் வேண்டிய நிற்கணும், எல்லாத்துக்குமே ஒரு ஒழுங்கு இருக்கும் பாருங்க. நமக்கும் கர்த்தர் அன்னைக்கு சொல்லி இதெல்லாம் பிரசங்கம் சொல்கிறேன் நான். இப்போ இந்த அற்புதத்தை கண்ட சீஷர்களும் ஜனங்களுக்கும் பெரிய ஆச்சரியம். பெரிய ஆச்சரியம் பாருங்க. எல்லாம் முடிஞ்சிச்சு, ஜனங்கள்லாம் திருப்தி அடைஞ்சிட்டா. திருப்தி அடைஞ்சோன்னு என்ன நடக்குது? சீஷர்கள் 12 பேருக்கும் 12 கூடைகள் உண்டு. இப்போ இந்த சீஷர்கள் 12 கூடையை கேதர் பண்ணிட்டாங்க. நமக்கு தேவைடா அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். எடுத்துட்டு
ஆண்டவர் மத்தேயு 14ஆம் அதிகாரம் நம்ம சுதரம் வாசிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், நான் சீக்கிரமாக முடிக்கணும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த புத்தகம் தான். 22 நீங்கள் சுதரம் 33 வரை நீங்கள் வாசிக்கலாம். இப்போ வாசிக்க வேண்டாம், நான் சொல்கிறேன் பாயிண்ட் சொல்லி இதுக்குள்ளேருந்து தான் பிரசங்கம் பண்ணுவேன். இதை விட்டு வெளியே போக மாட்டேன், வேறு ரெஃபரன்ஸ் எடுத்தால் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரா, அவர்களை துரிதப்படுத்துகிறார். எங்க போக முடியாது, அக்கறைக்கு போக முடியாக துரிதப்படுத்துகிறார். 22ஆம் வசனம் சொல்லுது, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீசர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். இப்போ நல்லா கவனமாக கவனிங்க. இப்போ என்னை கவனிங்க பார்க்கலாம். இதை விட்டு போக மாட்டேன், நான் போனால் நீங்கள் பைபிளில் பாருங்கள். சுத்தரம் இந்த இப்போ ஃபஸ்ட்டு ஒரு குரூப் உண்டு. இப்போ கையில் என்ன இருக்குது, அப்பமும் 12 கூட, ஒவ்வொரு சீசனும் ஒன்று தூக்கிட்டான். இப்போ ஆண்டவர் செய்த அற்புதம் சீசர் கைகளில் உண்டு. இப்போ ஜனங்கள் எல்லாம் திருப்தி அடைஞ்சிட்டாங்க. they filled, they satisfied. அப்போ ஆண்டவர் சொல்றார், நீங்கள் போங்கன்னு சொன்னால் சொல்றார், எப்பயுமே ஆண்டவர் அப்படித்தான் போன்னு சொல்லுவார். நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தா மனதுக்கத்தில் நான் அழிஞ்சி இருப்பேன். அவரை கூப்பிடணும், நீங்கள் வாங்க ஆண்டவரே சொல்லுங்க, நீங்கள் அவரை விடவே கூடாது. பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்களுக்கு அற்புதம் வேண்டும், ஆனால் அற்புதம் செய்கிற ஆண்டவர் வேண்டாம். நல்ல கவனமாக கவனிக்கணும். அற்புதம் மாத்திரம் வேணும். சர்ச்சுக்கு வந்தால் என்ன நடக்கணும், அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். ஆனால் ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவர் தேவையில்ல அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம் உண்டு இந்த உலகத்தில். சொல்லுங்க, ஆமாவா? இப்ப ஆண்டவர் உணர்த்துகிறார், அற்புதம் இருந்தால் சரி, ஆண்டவர் செய்த இந்த உலகத்தில் எல்லாமே அதிசயம் தான் அவர் படைப்புகள். ஆனால் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், அமைதலாக இருக்கிற கடல் கூட எழுந்து ஆட ஆரம்பிக்கும். கவனம் தேவை, கவனம் தேவை. சோத்திரம். அப்ப என்ன செய்யணும், நீங்க என்ன செய்யணும், என்ன செய்யணும்? ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா? You should be examining yourself. என் கூட இருக்கிறாரா? அற்புதம் உண்டு, கை நிறைய அவர் செய்த அற்புதம். ஐயா கண்ணார பார்க்கறியா, அந்த அற்புதம் என் கையில் இருக்கு ஐயா. அவர் செய்த சுத்திரம் அந்த பெருக பண்ண அற்புதம் என் கையில் உண்டு. ஆனால் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இயேசு இல்லாமல் படகு பயணித்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகர் இயேசுவை மறந்த அற்புதம், இயேசுவை மறக்க பண்ண அற்புதமே இயேசு செஞ்ச அற்புதமாக இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் சபைக்கு, சபையே அற்புதம் உன்னை பின்தொடர வேண்டும் என்றால் அற்புதம் செய்த ஆண்டவரை பின்பற்ற வேண்டும். விசுவாசத்தை சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாலை நேரத்தில் பல அற்புதங்களை நான் பார்த்து விட்டேன், ஆனால் அற்புதம் செய்த ஆண்டவர் என் கூட எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். சபைக்கு விரும்பணும். கடைசி கால சபை ஆண்டவர் வேண்டாம், ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதம் தேவை என்று பல பேர் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹலோ, சொல்றது புரிஞ்சவங்க நாம சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப போச்சு, அற்புதத்தை வச்சு பாதி தூரம் பயணிக்கலாம். சொல்லுங்க, நான் சொல்றது சொல்லுங்க. அற்புதத்தை வச்சு எங்க வாழ்க்கையில பாதி தூரம் தான் பயணிக்க முடியும், அதுக்கு பின்னாடி பாதல்ல. அற்புதம் செய்த ஆண்டவர் வந்தாத்தான் அடுத்த பாதை உருவாக்க முடியும். கடலுக்கு பாதல்லங்க, கடலுக்கு அக்கறை கடலில் நீங்க நம்மள முதல்ல மாதிரி இன்னைக்கு மாதிரி சோதரம் டெக்னாலஜி அன்னைக்கு இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, போகும்போது என்ன நடக்குதா சோதரம், அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து. இப்ப நடுக்கடல் இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் வாழ்க்கையில பாதி தூரம் வந்துருவாங்க ரட்சிக்கப்பட்டு. சில வருஷங்கள் முன்னாடி வந்துருவாங்க, சில நாட்கள் சில மாதங்கள் முன்னாடி வந்துருவாங்க. ஆனால் அந்த அந்த சுத்திரம் பாதி வருஷங்கள் சுத்திரம் வரும்பொழுது தான் பாப்பான் பிசாசு, நீ அங்கிட்டும் போக முடியாதுல, நீ இங்கிட்டு வர முடியாதுல, இப்ப பிரச்சனை நான் கலப்புறம் பாருன்னு சில நிறைய குடும்பங்களில் பாதியில கைவிடப்பட்டவர்கள் அநேகர் உண்டு.
பாதியில நடுத்தருவில் வந்தவர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சோதரம் இன்னைக்கு இயேசு செய்தார், அற்புதம் செய்தாருன்னு போன. ஐயா, நீங்க சபை பெண்கள் ஆண்கள் சபை ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சோதரம் அற்புதத்தை நம்பி அல்ல, நீங்கள் புரியணும், என் இயேசு கூட இருந்தா சோதரம் அவர் செய்த அற்புதம் இருக்குமெண்டா அப்பமும் இந்த மீனும் கொஞ்ச நாட்கள் தான் என் கூட இருக்க முடியும். ஆனால் அற்புதம் செய்கிறவர் எனக்குள் இருப்பார் என்றால், என்னோடு இருப்பார் என்றால் என்னையவே அற்புதமாக மாற்றி விடுவார். விசுவாசத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ், அப்ப அற்புதத்தை காட்டிலும் அற்புதம் செய்கிற ஆண்டவர் ரொம்ப முக்கியமானவர் சபைக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. 8 பேரோடு ஆரம்பிக்கப்பட்ட எங்களுடைய சபை இன்னைக்கு 200க்கு மேற்பட்டவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சோத்திரம். ஏனென்றால் காரணம், அற்புதத்தை நாங்கள் காட்டி கொடுக்க விரும்பவில்லை, அற்புதம் செய்த ஆண்டவரை காட்டி கொடுப்போம் என்றால் அற்புதம். ஐயா, இன்ஜின் முன்னாடி போனா பின்னாடி பெட்டி வந்துதான் ஆகணும் பாருங்க. சோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் முன்னாடி போயிட்டா எவ்வளவு பெரிய பெட்டி, எத்தனை பெட்டி வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு பாரமா இருக்கலாம், எவ்வளவு பிரச்சனை இருக்கலாம், எவ்வளவு போராட்டம் இருக்கலாம், நான் இயேசுவோடு இணைக்கப்பட்டிருப்பேன்னு சொன்னா என்னை பின்தொடர்ந்து பெட்டி வந்துதான் ஆகணும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லி பார்க்கலாம். ஹல்லேலூயா. in the name of Jesus. இன்னைக்கு அப்ப அற்புதத்தை காட்டிலும் பெரிது அற்புதம் செய்கிறவர். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப அற்புதத்தை வச்சு ஒரு கூட்டம் என்ன செய்து பயணிக்க விரும்புது. ஏசு இல்லாட்டினா என்ன, அவர் செஞ்ச அற்புதம் நம்முடைய வாழ்க்கை இருக்குதானே, அதை வச்சு போலான்னு சொல்லி போன கூட்டங்கள் இன்னைக்கு திகைத்து போய் நின்று கொண்டிருக்கிறது. ஓ தேவ பிள்ளையே, பிரச்சனை சும்மா பார்த்துக்கிட்டே இருக்கு பாருங்க. பிசாசு பாப்பான், ஓ நீ அற்புதம் ஆண்டவர் இல்லை, இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ ஜெபம் பண்ண, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுவோடு கூட இருந்த, ஓ நல்ல ஆராதனையில கலந்துகிட்ட, நல்ல அபிஷேகத்தை நிறைஞ்ச, வாக்குத்தத்தத்தை ஏற்றுக்கொண்ட, இப்ப கொஞ்ச நாட்களா ஜெபம் உங்ககிட்ட இல்ல, பரிசுத்த வாழ்க்கை உங்ககிட்ட இல்ல, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல, வேத வாசிப்பு உங்ககிட்ட இல்ல, கர்த்தரை விரியமான வாழ்க்கை உங்ககிட்ட இல்ல, ஆனால் அவர் செய்த அற்புதம் என்கிட்ட உண்டுன்னு சொல்லி பெருமையா பாதித்தோர நடந்து வந்திருக்கிற, இப்ப பாரு என்ன செய்யணும்னு சொல்லி பிசாசு அந்த பிரச்சனையில போராட்டத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் செய்த அற்புதம் நமக்கு உதவாது. புரிந்தவர் ஆமென் சொல்லுங்க. கையில் இருக்குது 5 அப்பம் 2 மீன் பெருகின 12 கூட தானே. அந்த அற்புதத்தை சுமத்து காற்றிங்கடி அடக்க முடியுமா? அது ஜனங்கள் போசி பசிக்கு கொடுத்த அற்புதம். சொல்லுங்க பார்க்கலாமே. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த அற்புதம் என்னது? ஜனங்க பசி தீர 5 அப்பமும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பெருமை உண்டு பாத்தியா, என் வாழ்க்கையில அற்புதம் நடந்துட்டு பாத்தியா. ஹலோ, அற்புதத்தை வச்சு பயணிக்க முடியாது என்பதை சபை புரியணும். சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த அற்புதம் நடக்கணும்டா ஒன்று நம்ம அவரோடு இருக்கணும், அவர் இல்லைன்னா அவர் நம்மளோடு இருக்கணும். புரிஞ்ச ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? இப்போ போய் பிரச்சனை வருது. இப்போ ஆண்டவர் என்ன செய்றாரு? காப்பாற்றும்படியாக 4ஆம் ஜாமத்தில் வருகிறார். ஜாமங்கள் உங்களுக்கு தெரியும், 3லிருந்து 6 மணி வரையும் முதல் ஜாமம். அது மனிதர்கள் நடமாடுகிற ஜாமம். 6 to 9 2ஆம் ஜாமம். மிருகங்கள் நடமாடுகிற ஜாமம். 9 to 12 3ஆம் ஜாமம். அது சொத்திரம் மந்திரவாதிகளும் பூசாரிகளும் சொத்திரம் சில காரியத்தை செய்கிற ஜாமம் 3ஆம் ஜாமம். அடுத்து சொத்திரம் 1லிருந்து 3 மணி வரை 4ஆம் ஜாமம். அதுதான் கர்த்தர் உலாவுகிற ஜாமம். சொல்லுங்க பார்க்கலாமே. இப்ப வருகிறார் 4ஆம் ஜாமத்தில் வர்றாரு. என்ன நடக்குது? ஆவேசம்னு சொல்றான், பேயின்னு சொல்றான். என்ன பயத்தில் ஏதாவது உளறடி கிடப்போம் பாருங்க. ரைட், அது போட்டு அதை சொல்ல வரல, அது பெரிய சப்ஜெக்ட். இப்ப வசனம் சொல்லுது, இப்ப இந்த வசனத்தை வாசித்தே ஆகணும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப அலை எழும்பிக் கொண்டிருந்த வேளையில் பயங்கரமாக கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று பயத்தினால் அலறினார்கள். உடனே திறன் கொள்ளுங்கள் என்றார். சோதரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுங்குள்ளைக்கும் இப்ப பேதுரு சொந்த கடல்ல இறங்கி வரன்னு சொன்னாரு. அது நடக்குது. கை மறுபடியும் ஆண்டவர் கையை தூக்கி எடுக்கிறாரு. 32ஆம் வசனத்தை ஒருவர் இப்ப வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் ஆண்டவர் படவில் ஏறின உடனே காற்றும் என்ன ஆயிட்டு? அமர்ந்தது. பாயிண்ட் முடிஞ்சிட்டா?
முதல் கூட்டத்தில் இயேசு இல்லாமல் அற்புதத்தை மாத்திர வச்சு பயணிக்கிற கூட்டம் நிறைய கிறிஸ்துவ கூட்டம் உண்டாகும். என்னைக்கோ ஒரு முறை அபிஷேகம் பண்ணப்பட்டதை, என்னைக்கோ ஒரு முறை ஆவியில் நிறைஞ்சதை, என்னைக்கோ ஒரு முறை நடந்த விஷயத்தை வச்சு பல நாட்கள் பயணித்து கொண்டிருக்கிற நிறைய குடும்பங்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் என் படகுகள் இல்லாத வரைக்கும் காற்றும் கடலும் எழும்பித்தான் ஆகும். ஹல்லேலூயா. ஏன் பிரச்சனை வருது? இயேசுவே என்கிட்ட இல்லை, ஜெபம்ன்றதே இல்லை, வேதத்தை தூக்கிய பல வருஷம் ஆயிட்டு, சும்மா பாசதான் சத்தம் போடுவான்னு சபைக்கு ஒரு கூட்டம் உண்டு. ஏதோ சுதரம், ஏதோ நன்மை தீமை நடக்கணும், அதில் காரியத்தில் பங்கெடுக்க வருகிற கூட்டமும் உண்டு. இயேசு இல்லாமல் பயணிக்க முடியாது. சொல்லுங்க பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அற்புதத்தை வச்சு பாதி தான் பயணிக்க முடியும், அற்புதம் செய்கிறவன் தான் வாழ்நாள் முழுவதும் பயணிக்க முடியும். ஹல்லேலூயா. அவர் பாருங்க, படகுல ஏறின உடனே கடல்ல இருக்கிற வரையும் கூட கடல் அலை எழும்பிட்டான். படகுல ஏறின அந்த கணத்தில் தன்னை காற்று அமர்ந்து போயிட்டு. ஐயா, குடும்பத்தில் பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கையில் பிரச்சனை, பக்கத்தில் பிரச்சனை, எதிர் வீட்டில் பிரச்சனை, போராட்டம், பிரச்சனை இருக்கீங்களா? ஏன் ஜெபிக்கிறவர்களுக்கு, சீஷர்களுக்கே பிரச்சனை வருதுன்னா இயேசு படகில் இல்லை, இயேசு வாழ்க்கையில் இல்லை. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற அநேகருடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இயேசுவை தான் வாழ்க்கையின் படகுகளை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர் ஏறுங்க? ஆண்டவரே வாரும் ஐயா போதகரே, வந்தன் மீதம் தங்கீரும், சேரும் ஐயா பந்தியிலே, சேரும் ஐயா பந்தியிலே, சிறியவரா. இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். என்னைக்கோ பட்ட அபிஷேகத்தை வச்சு இன்னைக்கும் நிறையா சுற்றி திரிகிற கூட்டத்தை எங்களுக்கு தெரியும். நம்முடைய சபை அப்படி இருக்கக்கூடாது. என்னைக்கோ பெற்ற தரிசனத்தை சோதனை வச்சுட்டு என்னைக்கோ ஒரு நாள் உபவாசம் போட்டிருக்கோம், அதை வச்சு இன்னைக்கு பெருமை பேசுகிற கூட்டம் உண்டு பார்க்கும். ஹலோ ஹலோ, ஏசு என் படகுல எப்பொழுதும் இருக்கணும். ஏசு இல்லைன்னா பிரச்சனை வரும். அப்ப you should be examine, you should be sotram check, is there is Jesus or not. நம்மளை ஆராய்ந்து பார்க்கணும் பாருங்க. ஏறின உடனே அந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவர்கள் எவர்கள்? பேதுருவும் இயேசுவும். ஏறின உடனே அப்ப இயேசு படகுல காலு வைக்கிற வரைக்கும் கடல் சும்மா சீறிட்டு கடந்துச்சு, பிரச்சனை அப்படியே கொந்தளிச்சு கடந்துச்சு. ஏசு படகுல காலை வச்சு இன்னொரு காலை எடுத்து படகுல வச்சோடனே காட்ட அமர்ந்துன்னு சொன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம ஆராதிச்சுக்கிறோம் பாருங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஓ ராபா சந்தா ராபா பாபா. கடல்ல நடக்கிறாரு, அப்படியே ஆட்டி படைச்சிட்டு இருந்த குடும்பத்தை ஆட்டி படைச்ச, வாழ்க்கையை ஆட்டி படைச்ச, சபையை ஆட்டி படைச்ச, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆட்டி படைச்ச சில கடல் அலைகளை இயேசுவின் நாமத்தினாலே இந்த இரவு நேரத்தில் கர்த்தர் அடக்க விரும்புகிறார். அவர் உன் படகுகளை ஏறும்படியாகத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறார். விசுவாச கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பல படகுகள் இருக்கலாம், உன் படகுல என் மகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் பல படகுல பயணிக்க முடியாது, உன் படகுல கால் வைத்து ஏற வேண்டும் என்று விரும்புகிறார். ஏற அனுமதிங்க அவரை, படகுகளை ஏற்றிக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எங்க கை தேர்ந்த மீனவன் உள்ள இருக்கிறாங்க, கடல்லையே புகுந்து விளையாண்டவன் உள்ள இருக்கிறாங்க, அனுபவசாலி உள்ள இருக்கிறாங்க, அற்புதத்தை கண்டவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். எந்த சக்தியினாலும் எந்த அதிகாரத்தினாலும் மனித பலத்தினாலும் என் பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர முடியாது. பிரச்சனையை பிசாசு உருவாக்கி இருக்கலாம், அந்த பிரச்சனையை ஆண்டவரால் மட்டும்தான் அடக்க முடியும். விசுவாசித்தால் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவரு பாருங்க, இங்க கூட சொல்லல காற்றையும் கடலையும் அமைதலா அமைதாருன்னு சொல்லனார், இல்ல ஏறுனாரு. சில பிரச்சனை ஏசு ஏறுனாவே மாறும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்க ஆமென் சொல்லணும் பார்க்கணும்.
சில பிரச்சனை ஆண்டவர் கால் வச்சாவே மாறும் பாருங்க. ஆமென் சொல்லுங்க. சில பேருடைய வாழ்க்கையில இயேசு மறுபடியும் உள்ள வர வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க இந்த இரவு நேரத்தில் விட்டு கொடுப்பீர்கள் என்றால் உங்க பிரச்சனை மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிற பல வருஷங்களாக இருந்த நடுக்கடலில் ஏற்பட்ட பிரச்சனையை நடுக்கடலில் யாரும் வர முடியாது. உன்னை காப்பாற்ற நடுக்கடலில் யாரு கப்பல் மறுபடியும் வர முடியாது. எந்த மனுஷனும் வர முடியாது. எந்த சக்தி நடுக்கடலில் என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிரச்சனையை சால்வ் செய்ய முடியாது. உன்னை இந்த மாலை நேரத்திலே தேடி வந்திருக்கிறேன். என்னை அனுமதி, என்னை விட்டுக்கொடு. ஓ ராபா, என்னை கர்த்தருடைய ஓ ராபா லா சாந்தா ராபா விசுவாசித்தா சொல்லு பார்க்கலாம். ஹalleluya. காமனா தரபாபா சாந்தரபா இயேசுவின் நாமத்தினாலே ஓ மறைமுகமான சில பிரச்சனைகள் மாறுவதாக. நடுக்கடலை யார் வருவா காப்பாத்த? சொல்லுங்க பார்க்கலாம். நடுக்கடலை என்ன நடக்குன்னு கரையில் இருக்கவனுக்கு தெரியுமா? வாழ்க்கையில் இருக்கிற உள்ளான பிரச்சனை, குடும்பத்தில் இருக்க நடக்கிற பிரச்சனை மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா என் ஆண்டவருக்கு தெரியும். அதான் கடல்ல நடந்து வராரு. அம்மா, ஐயா, சகோதரி, உனக்காகவே 4ஆம் ஜாபத்தில் நடந்து வர்றாரு. பிரதர், உனக்காகவே நடந்து வருகிறார். ஓ, என் பிள்ளை மூழ்கி போயிடக்கூடாது. ஐயோ, என் பிள்ளை நீ வான்னு கூப்பிடவும் இல்லை, இயேசுவேன்னு கத்தவும் இல்லை. ஆனால் என் ஆண்டவருக்கும் பிரச்சனை தெரியும். ஓ, என் ஆண்டவருக்கும் போராட்டம் தெரியும். இன்றைக்கு கர்த்தன் வாழ்க்கையின் படகளை கால் வைக்க விரும்புகிறார். இன்றைக்கு குடும்பத்தில் தலையிட விரும்புகிறார். ஒரு பிரச்சனையை மாற்ற விரும்புகிறார். ஊழியத்தில் சில மாற்றங்களை உண்டாக்க விரும்புகிறார். சில வழக்கங்களாக வளர விடாதபடி சபையை கெடுத்து வைத்திருக்கிற சில அந்தகாரத்தின் ஆவிகளை கர்த்தர் படைகளை ஓ ராபா லஹதரபா ரிகா சந்தரபா விசுவாசிக்கிற பிள்ளைகள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னை ஓ ராபா உருவாக்கினவர், என்னை தெரிந்து கொண்டவர். ஓ, என் பிரச்சனை யாருக்கு தெரியாது. ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் இட். அதை யாருக்கு புரிய வைக்க விரும்பல. என் ஆண்டவர் இப்பொழுதே உன் படகளை ஏறுகிறா, உன் படகளை கால் வைக்கிறா. சகோதரா, ஓ அனுமதி, அனுமதி, அனுமதி. சகோதரி, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு, விட்டுக்கொடு. உராபா நான் தரா பலாஷே ரிகா பாபா பாலா ஹந்துராபே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது இயேசு கால் வச்சனே பிரச்சனை மாறிச்சு. இப்ப இயேசுய வாழ்க்கையெல்லாம் இருக்கிறாரு. ஆனா பிரச்சனை, ரெண்டாவது பிரச்சனை என்ன? ஜபமெல்லாம் பண்றையா, சர்ச்சுக்கெல்லாம் வர்றேன், காணிக்கெல்லாம் கொடுக்குறேன், ஆனா என் வாழ்க்கையில பிரச்சனை. முதல் பிரச்சனை இயேசுவே இல்லை. அந்த பிரச்சனை சரி, ஏற்றுக்கொள்ள வேண்டிய பிரச்சனை. இப்ப ரெண்டாவது பிரச்சனை, இயேசு இருக்கிறாரு ஆனா பிரச்சனை. இந்த ரெண்டாவது கேட்டகரிக்கு பிரச்சனை பாருங்க. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23 ஒரு சம்பவம் நடக்கிறது. அவர் படகுல ஏறி அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று சோதரம் ஏறினார்கள். அப்பொழுது படகு அலையினால் மூழ்கத்தக்கதாய் கடலிலே பெருங்காற்று உண்டாயிட்டு அவரோ நித்திரையாயிருந்தார். என்ன கவனிக்க பார்க்கலாம். இயேசு இப்ப இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? குடும்ப ஜெபம் வீட்டில் இல்லை, டிவி தான் வீட்டில் ஓடுது. ஆராதனைன்னா சோதரர் வேற எங்கேயாவது போயிருது ஞாயிற்றுக்கிழமை. இப்ப இயேசுலாம் இருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில இயேசு இருக்குது. அவரெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. என் கூடையே தான் இருக்கிறாரு, என் வீட்டிலேயே தான் இருக்கிறாரு, என் கூடையே பயணிக்கிறாரு. ஆனா எப்படி இருக்கிறாரு? ஆனங்கம் இல்லாம இருக்கிறாரு. அவருக்கு எந்த மதிப்பும் தர்றதில்ல. முதலாவது தேவராஜ்யத்து நீதிங்கள் தேடுங்கன்னு சொன்னா சோதரம் நம்ம செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பின்னாடி தான் அவரை தேடுவோம் பாருங்க. இயேசுவ வாழ்க்கையில தூங்க விட்டுட்டா அப்படின்னா தூங்கிட்டு இருக்கிறது எழுந்திருச்சிடும். தெரியுமா? கம்முன்னு இயேசு விட்டேன்னு சொன்னா கதை முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம். இயேசு படகுல தானே இருக்காரு. இதுக்கு முன்னாடி வாசம் இயேசு படகுல இல்லை, அவர் நடந்து வர்றாரு காப்பாத்த. இப்ப இயேசு கூடயே இருக்கிறார் பாருங்க. இயேசு கூட இருந்தும் விசுவாசம் இல்லாதவர்கள், வசனத்தை கேட்டும் பலமுறை கர்த்தர் வசனங்கள் மூலியமாய், வார்த்தைகள் மூலியமாய், பிரசங்கத்தின் வாயிலால், ஆராதனை வாயிலால் பேசியும் தன் வாழ்க்கையை ஒரு ஒழுங்குபடுத்தாதவர்கள், இயேசு என் கூட இருக்கிறான்னு மறந்துட்டாங்க பாருங்க நிறைய பேர். இப்ப என்ன நடக்குது? அவரோ நித்திரையாயிருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, சொல்லுங்க,
அன்பு சகோதரம் சகோதரன் நல்லா பாடினார் பாருங்க. இஸ்ரவேலை காக்கும் என் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். தூங்க விடாதீங்க இயேசுவை, தூங்க விடாதீங்க இயேசுவை. நீங்கள் தூங்கினால் எதிரி. நீங்க பெருசா ஒன்றும் செய்யலாம் வேண்டாம், தூங்கிட்டாவே முடிஞ்சு. வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்துவ வாழ்க்கையில தூங்கிட்டோம்னு என்னது? ஜபிக்காம, ஆராதனைக்கு வராம, கர்த்தருக்கு கனப்படுத்தாம, கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, இந்த பிரசங்கிருந்து பிரசங்கிக்கப்படுகிற அப்படி வார்த்தையை அசால்ட்டா ஏனோ தான் கேட்டு சும்மா வந்து போயிட்டு இருந்தோம்னு சொன்னா நம்ம இயேசுவை என்ன செஞ்சிட்டோம்? இப்ப அவர் தூங்கிட்டா என்ன நடக்கும்? காற்றும் கடலும் எப்படியா? அலைகளினால் மூழ்கத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. இயேசு இல்லாம இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு அந்த பிரச்சனை வர்றது சரி சரி அவங்க சொல்லலாம். இயேசுவை வச்சுக்கிட்டே பிரச்சனை, சண்டை போடுறது, வீட்டில் கெட்ட வார்த்தை பேசுறது, எப்படி இயேசு இருப்பாரு? இங்க வந்த ஒரு வாழ்க்கை, வெளியே போன ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாமல் இருக்கிறது, என்ன ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கீங்க. அப்படி அப்படி அந்த இந்த ரெட்டை வேஷம் போடக்கூடாதாக்கும். ரொம்ப கவனமா இருக்கணும். இயேசுவை உறங்க விட்டுட்டீங்க, தூங்க விட்டுட்டீங்க, வாழ்க்கையில பிரச்சனை எழும்பிடும். ஹலோ, நான் சொல்றது புரிஞ்சுக்கிறான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? முதல்ல அவர் செஞ்ச அற்புதத்தை வச்சு பயணிக்க முடியாது. இப்போ இயேசுவே கூட இருந்தாலும் என் வாழ்க்கையில் அவர் செயல்படாமல் இருப்பார் என்றால் நான் பயணிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொன்னவங்க சோத்திர புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டாவது ஒரு கூட்டம். இயேசு என் கூட இருக்கிறார், நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன். ஒரு இயேசு இருந்தா ஏன் பிரச்சனை? சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இயேசு தூங்கிட்டு அப்ப அவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம எழுப்பணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஜெபத்துல எழுப்புங்க, அபிஷேகத்தில் நிறைஞ்சவரை எழுப்புங்க. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். வேத வசனத்தை சொல்லி எழுப்புங்க, அப்பான்னு கூப்பிடுங்க. அதட்டுமா அதட்டுமா, ஏய் நீ கூப்பிடாதடா, பேசாம இருடான்னு சொல்லுவான். உலகம் என்ன செய்தீங்களா? இன்றைக்கு நீ கூப்பிடவில்லை என்றால் மரணம் பரிந்து உன்னை பிச்சைக்காரனாகவே பார்த்துவிடும். அதனால தீர்மானம் எடுக்க நான் பரிதிமையோ. இயேசு எரிகோ கோட்டை வழியாக வருகிறா. இன்றைக்கு நான் கூப்பிடவில்லை என்றால் இனி எனக்கு ஒரு அற்புதம் நடக்காது. இனி இயேசு மறுபடியும் எரிகோ கோட்டை வழியாக வருவார், எரிகோ பட்டணத்துக்கு வருவார் என்று எந்த நிச்சயம் இல்லை என்று சொல்லி அதட்டினவர்கள் அடத்தி கொண்டு இருக்கட்டும், பிரச்சனை உண்டாக்குறவர்கள் பிரச்சனை உண்டாக்கி கொண்டிருக்கட்டும் என்று அவன் முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவை கூப்பிடணும். இயேசுவை கூப்பிடாத வரைக்கும் அவர் நிற்க மாட்டாரு. இயேசுவை கூப்பிடாத வரைக்கும் அற்புதம் நடக்காது. இயேசுவை கூப்பிடாத வரைக்கும் காற்று கடலும் அடங்காது. நல்லா இப்ப கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். கூப்பிடுகிற தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். அவன் எடுத்த தீர்மானம் பாருங்க பார்க்கலாம். முன்னிலும் இயேசு நின்னாரா? இவன் அதட்ட கேட்டு பயந்து போய் கம்முன்னு இருந்துட்டானா? டேய், என்னை நீ தாண்டா பிச்சைக்காரனாவே மாத்தின. உன் சத்தத்தை கேட்டு காதெல்லாம் உலகத்தின் சட்டங்களும் ஆசை வார்த்தைகள். அதாவது என்ன செய்யணும்? உலகம் பிச்சை போட்டு போட்டு ஆசைகளை காட்டி காட்டியே குருடனாகவும் பிச்சைக்காரனாகவும் உயர விடாமல் மேன்மைப்பட விடாமலே மாற்றி வச்சிரும். நீ இயேசுவை கூப்பிட்டா தெரியும், பிசாசுக்கு சுகம் உண்டாயிரும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், குடும்பத்தில் மாற்றம் உண்டாகும் அவனுக்கு தெரியும். கூப்பிட விட மாட்டான், இயேசுவை எழுப்ப விட மாட்டான். ஆமென். ஹல்லேலூயா. கூப்பிடணும், கூப்பிடணும். எந்த சூழ்நிலையிலும் கூப்பிடணும். இழப்பில் கூப்பிடணும், இருக்கும்போது கூப்பிடணும், இகழும்போது கூப்பிடணும், இயலாமையில் கூப்பிடணும். யோபு கூப்பிட்டாரா? இருக்கும்போதும் கூப்பிட்டாரு, இழந்த பொண்ணும் கூப்பிட்டாரு, மனைவி இகழும் போது, நண்பர்கள் இகழும் போதும் கூப்பிடுறாரு.
எந்த நண்பன் இழந்தானோ, எந்த நம்ம இகழ்ச்சியா பேசினானோ அவனுக்காக வேண்டுதலும் செய்கிறாரு பாருங்க. இயேசுவை விடல அவரு. பிரச்சனை வரும், போராட்டம் வரும், அவமானம் வரும், தோல்வி வரும், நிந்த வரும், இயேசுவை விடாதீங்க. காற்றையும் கடலையும் பார்க்க கூடாது, எழும்புகிற அலையை பார்க்க கூடாது. அருகிலே அற்புதம் படுத்து கிடக்கு, உனக்குள்ளே இருக்கிற அதிசயத்தை தட்டி எழுப்புகிற காலம். ஓ தெய்வமே தெய்வே, உனக்குள்ள அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஓ அபிஷேகத்தின் நுகங்கள் முறியும். நீ அபிஷேகத்தை நிறையும் பொழுது அற்புதங்கள் நடக்கும். நீ அபிஷேகத்தை நிறையும் போது துன்பங்கள் மாறும். ஓ மேல இருக்கிற சில கட்டுகள் மாறும். உரபா ரந்தரா ஷே ஹதுடபலபா சந்தா ரெவே கடபா உரபாபா ஷதலபா பாபா. எழுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே, ஐயரே, எங்களை ரட்சியும், நாங்கள் மடிந்து போகிறோம். இப்போ என்ன செய்யறாரு? அதற்கு அவர் அற்ப விசுவாசிக்கு ஏன் பயப்படுங்க என்று சொல்லி எழும்பி, சொல்லுங்க பார்க்கலாம், எழும்பி படுத்திருந்த இயேசு எழும்பிட்டாரு. என் பேச்சை கேட்டு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஐயா, படுத்திருக்கிற வரைக்கும் இயேசு கம்மன் இருக்க வரைக்கும் கடல் எழும்புதியா? ஆனால் இயேசு எழுந்த உடனே நானும் எழுந்து என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன், ஒன்றும் நடக்கலை. இயேசு எழுந்த உடனே ஒரு ராஷாக நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். இயேசு எழுந்த உடனே when Jesus Christ rise, when Jesus rise, எப்போ இயேசு என் வாழ்க்கையில் எழும்புகிறாரோ, யாரெல்லாம் எழுப்புறீங்களோ அவர் வாழ்க்கையில் எழும்பி என்ன செய்வார் தெரியுங்களா? என் பிள்ளை அழிக்க பார்த்தையா, சபையை கெடுக்க பார்த்தையா, எதிர்காலத்தை அழிக்க பார்த்தையா, ஓ அக்கறைக்கு போக விடாம தடுத்து நிறுத்த பார்த்தையா? முடியாது, 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 முடியாது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. என் பிள்ளைகள் வாழ்க்கையை என்னை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளைகளை ஆராதிக்கிற வரைக்கும் ஓ நல்ல ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சத்துருவே எவ்வளவு பெரிய போராட்டத்தை கொண்டு வந்தாலும் ஓ ராபா பா ஷாக்கா ராபா என் பிள்ளைகளை தொட முடியாது. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்து. முடியாது, 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 முடியாது. இயேசுவின் ரத்தம் எழும்புகிறார், உன் வாழ்க்கையில் எழும்புகிறார். அவர் உன் படைகளை ஏறுகிறார். இப்ப அவர் எழும்புகிறார், அவர் எழும்புகிறார், எழும்புகிறார். எஸ் எஸ், எழும்பு, எழும்பு ஜீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். எழும்பின உடனே காற்றையும் கடலையும் பார்த்து என்ன சொல்லுகிறார்? செங்கடல்ல தொடங்கின சில சம்பவம் இப்ப புதிய ஏற்பாட்டில் நடக்குது. அதட்டினார். சும்மா கம்முன்னு கடை. என்ன பிள்ளை வாழ்க்கையை கெடுக்க நீ திட்டம் பண்ணிட்டு இருக்கியா? நான் இருக்கும் போதே இந்த வேலை பண்றேன்னா நான் இல்லாதப்ப என் பிள்ளைகளை என்ன பண்ணுவேன்? எலும்பி அதட்ட போகிறேன். எலும்பி அதட்டுவார். அவருக்கு தெரியும் நானும் எந்திரிச்சு தான் நிற்கிறேன், ஆனால் நான் ஆடிட்டு இருக்கிறேன். என்னால் நானும் கையை அசைத்து பார்க்குறேன், ஜோம் பண்ணி பார்க்குற, ஒரு நன்மை நடக்கிறதில்ல. இயேசு எழும்பி அதட்ட வேண்டியதை அதட்ட போகிறார். ஓ அமைதலாக இரு, இறையாதே, அமைதலாயிரு, அடங்கு. கொஞ்சம் என் பிள்ளைகளை கொஞ்சம் அமைதலாக இருக்க விடு, சமாதானமாக இருக்க விடு, ஒன்னா இருக்க விடு, குடும்பமாய் வாழ விடு, சமாதானமாய் வாழ விடு, ஊழியத்தை பெருக விடு, அக்கறை போய் சேர விடு. ஒரு குழந்தை பாக்கியத்தை தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள், நன்மையை தடுத்து வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள், பிசினஸை கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள், குடும்பத்தில் கணவனை ரட்சிக்க விடாதபடி கட்டி வைத்திருக்கிற பொல்லாத கட்டுகள், பிள்ளைகளை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளர விடாதபடி போராடுகிற பொல்லாத கட்டுகள், இந்த இரவு நேரத்தில் இயேசுவின் நாமத்தினாலே என் கர்த்தர் எழும்புவார் என்றால், அவர் எழும்புவார் என்றால், என் வாழ்க்கையில் எழும்புவார் என்றால், ஓ நான் அவரை உறங்க விட மாட்டேன். ஓ இதுவரை அமைதியாக இருந்தது போதும் சகோதரி, சகோதரா, அமைதியாக இருந்தது போதும். கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள்ளுடைய வல்லமை, பெற்றுக்கொள்ளுடைய வல்லமை. இயேசு எழும்புகிறார், சபைக்குள்ளாக எழும்புகிறார். 7 குத்து விளக்கை பிடித்தவராய், அரை கட்சியை கட்டினவராய், சபை நடுவே உலாவின வல்லமை இப்பொழுதே இந்த இரவு நேரத்தில் ஓ மேல எழும்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே, எழுப்புங்க ஆண்டவரே. சில ஊழியத்தை சில பேரை எழுப்புங்க ஆண்டவரே. சபைக்கு தூண்களாக எழுப்புங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சமாதானத்தை எழுப்புங்க ஆண்டவரே. இழந்து போன வாழ்க்கையை திரும்ப தாங்க ஆண்டவரே. பிரிவினைகள் மாறட்ட ஆண்டவரே, போராட்டங்கள் மாறட்ட ஆண்டவரே, குழப்பங்கள் மாறட்ட ஆண்டவரே, துக்கங்கள் மாறட்ட ஆண்டவரே, கோபங்கள் ஓ ராபாஷே, பிள்ளைகளுடைய சிந்தையை படிப்பிலே கடுத்து வைத்திருக்கிற பொல்லாத ஆவியே இப்பொழுதே வெளியேறு.
எழும்பணும். இயேசு என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்யணும்? இயேசு என்ன செய்யணும்? என் வாழ்க்கையின் படைகளை இயேசு என்ன செய்யணும்? என் விசுவாசத்தின் படைகளை இயேசு என்ன செய்யணும்? என் தனிப்பட்ட வாழ்க்கையில இயேசு என்ன செய்யணும்? என் சபையிலே இயேசு என்ன செய்யணும்? அவர் உறங்குவராக அல்ல, ஊழியத்தில் இயேசு என்ன செய்யணும்? எழும்பணும். எலும்ப விட்டு கொடுக்கணும். எலும்ப விட்டு கொடுக்கணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் சில அற்புதங்களை செயல்படுத்த போகிறார். கர்த்தர் சில அதிசயங்களை செயல்படுத்த போகிறார். ஓ, இத்தனை நாட்கள் அலைய பார்த்து பயந்து போயிருக்கலாம். இத்தனை நாட்கள் பிரச்சனை கண்டு பின்வாங்கி இருக்கலாம். இத்தனை நாட்கள் என்ன தெரியலான்னு சொல்லி என்ன செய்யலாம்னு திகைத்து போயிருக்கலாம். இல்ல, நீ இயேசுவை எழுப்புகிற காலம் வந்திருக்கிறது. இயேசுவை எழுப்புகிற காலம் வந்திருக்கிறது. ஆண்டவரே, நீங்க இருந்து என் வாழ்க்கையில பிரச்சனை, ஐயோ உங்களை உறங்க விட்டு என் வாழ்க்கையில சுயமா முடிவெடுத்துட்டேன், சுயமா சில காரியத்தை செஞ்சுட்டேன், இப்ப பிரச்சனை எழுப்பி நிற்குது. சகோதரா, சகோதரி, நீ கொஞ்ச நாளைக்கு முன்பதாக எடுத்த சுயமான முடிவு உன் வாழ்க்கையில பெரிய பிரச்சனை கலப்பிட்டு நீ கர்த்தர் சொல்கிறார், நீ என்னை எழுப்பு. ஒரு ராபாஷாக இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவரை தட்டி எழுப்புவீர்கள் என்றால் ஹல்லேலூயா, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். எத்தனை பேர் இயேசுவை தூங்க விட்டு அந்த வருஷம்? எத்தனை பேர் வாழ்க்கையில் இயேசு இல்லை? சில நேரம் ரொம்ப வருத்தமாக இருக்குல்ல, ஏன் ஆண்டவரே உங்களாம் ஏற்றுக்கொண்டு எவ்வளோ பிரச்சனை என் வாழ்க்கையில், ஏன் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம். ஒரு முறை நாகர்கோவில் மீட்டிங்கி 3 நாள் கன்வென்ஷன் முடிச்சு வீட்டுக்கு போகிறேன். திடீர்னு எங்கள் அப்பாவுக்கு கை கால் வராமல் போயிட்டு, அப்போ தான் வீட்டுக்குள்ளே போகிறேன். மீட்டிங் முடிச்சுட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணிச்சு வச்சு சொல்லு ஒழுகுது, தலை நிற்க மாட்டேன், ஆடுது, கை காலெல்லாம் வராமல் போயிட்டு ரொம்ப பாரம் ஆகிட்டு. என்னாண்டவர் இப்போ தான் 3 நாள் மீட்டிங்கில் அற்புதம் அதிசயம்லாம் செஞ்சீங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா இப்படி ஒரு சம்பவமா, அம்மா ஒரு பக்கம் அழுகிறாங்க, தங்கச்சி ஒரு பக்கம் அழுகிறாங்க, அண்ணன் வேலைக்கு போயிட்டார். சரி, ஒன்றும் செய்யாதீங்க, பேசாமல் எல்லாம் அறையும் கதவை போட்டுங்க பார்க்கலாம். மூஞ்சியை மட்டும் கழுவிட்டு, இப்போ தான் ட்ராவலில் செம்ம டயர்டு, அப்படியே ஒரு நாடையை போல ஆண்டவர் ஆராதிக்க தொடங்கணும், அவரை கூப்பிட தொடங்கணும். பூசாரி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டது இதுக்கு ஆண்டவரே, என்கிட்ட என்ன குறைந்தாலும் மாற்றுங்க ஆண்டவரே, நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் அப்படியே கர்த்தரை பாடி ஆராதிக்க தொடங்கிட்டே இருந்தோம் பாருங்க. ஒரு 8-8:30 மணிலாம் இருக்கும். நாங்கள் 3 பேரும் சுத்திரம் 3-4 பேரும் அண்ணியோடு சேர்ந்து நாங்கள் கைகளை தட்டி ஆராதித்து கொண்டிருக்கிறோம். 5ஆவதாக இன்னொரு கைதட்ட சத்தம் கேட்குது. கண்ணை முழிச்சு பார்த்தா எங்கள் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவை உறங்க விட்டுட்டா அப்படின்னாமா, இயேசு உறங்க விட்டுட்டோம்னா கண்ட பிரச்சனையும் மேலே எழும்பும். இயேசுவை எழுப்பணும். சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த அவர் வரும் அறை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்த்தலத்தில் சொந்த இந்த பாதலத்தில் சொந்த எழுப்பணும் இயேசுவை. சொல்லுங்க பார்க்கலாம். ஏற அனுமதிச்ச நம்ம இயேசுவை தூங்க விட்டுறக்கூடாது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இயேசுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு இந்த உலகத்தில் சகல நன்மைகளும், அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஆனால் அவரை தூங்கிட்டார்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு. நிறைய பேர் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இயேசு தூங்கி கொண்டிருக்கிறார், தெரியுமா? அவர் எழும்பணுங்க. எழும்பணும்னா எழுப்பணும். எப்படி எழுப்புவோம்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். வேத வசனத்தின் படி வாழுகிறவர்களுக்கு அவர் பேர் அற்புதம் செய்து போதுமானவராக இருக்கிறார்.
சரி, இப்போ பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், அவர் வாழ்க்கையில் செயல்பட தொடங்கிட்டாரு. இப்போ ஆண்டவர் ஏன் கூட பேசவும் தொடங்கிட்டாரு. இப்போ இயேசு என்ன செய்யறாரு? ஒவ்வொரு வாரமும் பேச தொடங்குறார். இப்போ பேசின ஆண்டவர் யோனாட்ட சொல்றார், டே நீ என்ன செய்யணும்? நினிவேவுக்கு போகணும்ல, அங்க போய் அந்த ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு சொல்ல, இப்ப வாக்குத்தத்தம் உண்டு, அவர் வார்த்தை என்கிட்ட உண்டு, அவர் என் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு, வசனத்து மூலியமா பேசுறாரு, என் கூட இருக்கிறாரு, என்னை இதுவரை பாதுகாத்து தீர்க்கதரிசிங்கிற பட்டத்தை கொடுத்து உயர்த்தி வச்சிருந்த ஆண்டவர் இப்ப வசனம் பேசும் போதெல்லாம் சரி சரின்னு கேட்டுட்டு, ஐயோ அங்க போகாத, அந்த பாவத்தை செய்யாத, அந்த இடத்துல நிற்காதன்னு சொல்லும் போதெல்லாம் சபையில அழுது புலம்பி அர்ப்பணிச்ச கூட்டம் இப்ப என்ன செய்யுது? எல்லாம் சரின்னு கேட்டுட்டு நினிவேவுக்கு போகாமல் தர்சீசுக்கு போகிற சில கூட்டம் உண்டு. ஹலோ, புதுசா இருக்கா? இல்ல, எல்லாம் சரி 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 ஆண்டவரே, பொருத்தனை பண்றோம், இதை செய்யற ஆண்டவரே, அதை செய்யற ஆண்டவரே, அப்படி இருப்ப ஆண்டவரே, எல்லாம் டெடிகேட் பண்றோம். ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே சொல்றதில்ல, ஆண்டவர்கிட்ட சபையில தலையாட்டி நல்லா கர்த்தருடைய வார்த்தை கேட்கறது போல, ஐயோ இந்த சகோதரன் அந்த சகோதரியா நிச்சயம் நினிவேக்கு போயிரும் என்று ஆண்டவர் நம்பி இருக்க, அவன் எங்கே போகிறான்? வார்த்தையை கேட்டு தர்சீசுக்கு போகிறான். என்ன நடந்துச்சு? இப்ப இயேசு தூங்கி பிரச்சனை, இப்ப இவன் தூங்கி பிரச்சனை வருது. புரிஞ்சுச்சா? இயேசுவையும் தூங்க விடக்கூடாது, நம்மளும் தூங்கக்கூடாது. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் போறதே தவறான வழி, இதுல தூக்கம் வேற, நல்ல தூக்கம், அயர்ந்த நித்திரையாக கீழ்பட்டு மேலங்க கடல் கொந்தளிச்சுட்டு அவன் கத்தி துடிச்சிட்டு கிடக்கிறான். ஆத்துமாக்கள் அழிஞ்சிட்டு இருக்கு, போர் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு, பாவம் செய்கிறவர்கள் கண்முன்பதாக செத்து மடிகிறார்கள், கொத்து கொத்தாக சொத்திரம் ஜனங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். இவனுக்கோ அற்புதத்தை பெற்று கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நன்மையை பெற்றவனுக்கு அயர்ந்த தூக்கம். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சவங்க மாத்திரம் கையை வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஐயா, இயேசு இல்லைனாலும் பிரச்சனை, இயேசு இருந்து அவர் தூங்கிட்டு இருந்தாலும் பிரச்சனை. இப்ப வாக்குத்தத்தம், வசனங்கள், வேதங்கள், சத்தியங்கள், அபிஷேகங்கள், தீர்க்க தரிசனங்கள், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருந்தும் நான் தூங்கிட்டாலும் பிரச்சனை பெருசாயிரும். ஆமாவா? ஜெபிக்க வேண்டிய அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான். இந்த தானியேல் பாருங்க, சிங்கக்கவிக்குள்ள போட்டும் அவர் ஜெபிக்கிறவராக இருந்தார். பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டிருந்தும் அவர் முன்போலவே, ஐயோ பத்திரத்தில் கையெழுத்து வச்சுட்டாங்களே அதனால இன்னும் 2 நாள் ஃபாஸ்டிங் போடுவோம், இல்லை இல்லை இல்லை, ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார்கள். அவர்களால் உறங்க முடியாது, ஆத்துமாக்களால் ஊழியம் செய்ய இருக்க முடியாது. ஐயோ ஜனங்கள் அழிகிறார்களே, என் குடும்பத்தில் கணவன் ரட்சிக்கப்படவில்லையே, என் சபையில் ஆத்துமாக்கள் இல்லையே, என் சபையிலே தேவைகள் பெருகி இருக்கிறது என்று அவர்களால் தூங்க முடியாது. சோத்திரம், உங்களுக்கு ஒரு நபரை நிச்சயமாய் சொல்லி ஆக வேண்டும், எங்கு போனாலும் சொல்லுவேன். ஜான் நாஸ் என்கிற ஒரு மிஷனரி, சோத்திரம், ஸ்காட்லாந்து தேசத்தின் கனல் என்று அழைக்கப்படுகிறார். எலிசபெத் ராணி சொல்லுவாராம், ஐயோ எப்பெல்லாம் ஜான் நாஸ்க்கு முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறானோ அப்ப என் சரீரம் எல்லாம் நடுங்குகிறது என்று சொல்லுவாளாம். நான் இங்கிலாந்து படைக்கும் படை வீரர்களுக்கும் அஞ்சுவதில்லை, அந்த சாதாரண மனிதன் முழங்கால் படியிட்டால் என் இருதயம் சரீரமும் நடுங்குகிறது, ஏனோ தெரியவில்லை என்று ஜான் நாஸ்காக பயந்த ஒரு எலிசபெத் ராணி இருந்தாள். ஜான் நாஸ்குடைய மனைவி சொல்லுவான், ஐயா கொஞ்சம் தூங்கும் ஐயா, எப்ப பார்த்தாலும் முழிச்சு அழுதுகிட்டே இருக்கிறீர், எப்படி எனக்கு உறக்க வரும்? எப்படி எனக்கு ஸ்காட்லாந்து தேசம் ரட்சிக்கப்படும் வரை நான் செத்தாலும் சாவேனே ஒழிய நான் தூங்குவதாக இல்லை, நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன் என்று தீர்மானம் எடுத்து, சோதரம், தூக்கத்தை வெறுத்த ஒரு நபரை உங்களிடத்தில் சொல்லாமல் இருக்க முடியாது.
ஆனால் இன்றைக்கு எல்லாம் நமக்கு தெரியும், தெரிந்து தூங்கி கொண்டிருக்கிறோமே. சபை தூங்கிட்டு தெரியுமா? கர்த்தர் வெளிப்படுத்த விசேஷத்தில் முதல் சபையில் உள்ளிருந்த ஆண்டவர் இன்றைக்கு 7வது சபையில் வெளியே நின்று கதவை தட்டுகிறார். அம்மா எழும்பு, நேரமாயிட்டு, ஐயா எழும்புங்க, நான் வீட்டுக்குள்ள வரணுன்னு விரும்புகிறேன். உன் தூக்கத்தை சற்று களைத்து உன்னோடு பேச விரும்புகிறேன். சில திட்டத்தை உன்னிடத்திலே சொல்ல விரும்புகிறேன். மோசே இரவும் பகலும் 40 நாட்கள் சீனாய் மலையிலே ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருந்தது போல உன் கூட நான் பேச பிரியமாக இருக்கிறேன் என்று இந்த இரவு நேரத்தில் ஆண்டவர் தன் இருதயத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆனால் நானோ சொத்திரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டும் கேளாதவர்களைப் போல எனக்கு நன்மை செய்கிற விருப்பம் இருந்தும் நான் சொத்திரம் வெறுக்கிற தீமை அல்ல, சொத்திரம் நன்மையே அல்ல, நான் சொத்திரம் விரும்பாத தீமையே அப்படி செய்கிறேன். நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவம் அப்படி செய்கிறது என்று ரோமரில் எழுதி வைத்திருக்கிறார் பால். இன்னைக்கு எத்தனை பேர் எழும்ப போறீங்க சபைக்காய்? நீ எழும்பும் மறையில் கிராமம் பாழாய் போகும். தேவரால் சொல்லுகிறார், பாடுகிறார், எழும்பணும், எழும்பணும். சீட்டு போடுறான், யோனாப்பேல விழுது. எங்கேயாவது வர நான் சொத்திரம் இங்கேருந்து வர்றேன், இந்த தேவனத்திலிருந்து வந்தேன் சொத்திரம், நான் இங்கே போகணும், இங்கே நான் போயிட்டு இருக்கிறேன், என்ன அதுக்கு பிரச்சனை? என்ன தூக்கி கடலில் போட்டால் பிரச்சனை முடிஞ்சிருன்றான். இன்னைக்கு எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? இயேசு இருக்கிறாரு, சபையை கர்த்தர் கொடுத்துருக்காரு, ஊழியை கொடுத்துருக்கிறாரு, குடும்பத்தை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, வேலையை கொடுத்துருக்காரு. ஆனால் ஜெபிக்கிறதில்ல, கர்த்தருக்கு பிரியமாக வாழ்றதில்ல, வேதத்தை வாசிக்கிறதில்ல, பரிசுத்தமாக வாழ்றதில்ல, உலகத்தின் பேச்சை கேட்டு தன்னிச்சையாக தன் நினைத்த பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சுத்திரம் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் நான். இன்றைக்கு என் பிள்ளை மறுபடியும் நினிவேல போய் நிற்கிற வரைக்கும் நான் அவனை உறங்க விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஓ ராஷகரபா, பிரச்சனை மாறணும்டா, நான் போக வேண்டிய இடத்துக்கு போய்தான் ஆகணும். அதுவரை பிரச்சனை ஓயாது, அதுவரை காற்று கடலும் அமைதலாக இருக்காது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஓ நீ உறங்குகிற, நீ எழும்பணும். ஓ சோதர எழும்பு, 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 ஆண்டவருக்காக எழும்பு. வாலிப சகோதரி எழும்பு, வாலிப சகோதரன் எழும்பு, சபையை எழும்பு. நீ போக வேண்டிய கர்த்தர் ஓ மேல வச்சிருக்கிற அந்த திட்டத்துக்கு நீ போகிற வரைக்கும் கடல் ஓய்வது இல்லை. ஓ உங்ககிட்ட இருந்த சரக்கு எல்லாம் போக ஆரம்பிக்கும். ஓ கடல்ல கப்பல்ல நீ சேகரிச்சு வச்ச சில திட்டங்கள் மாறும். இருக்கிறதெல்லாம் சம்பாதிச்சு வச்ச பணமெல்லாம் கையை விட்டு போகும். இல்ல நீ போ, நீ நினிவேக்கு போயே ஆகணும், ஊழியை செஞ்சு ஆகணும், ஊழியரோடு கரம் கோர்த்து ஆகணும். இது சொல்ற கர்த்தருடைய வார்த்தை என்று வாக்குத்தத்தம் என்று ஆவியானவர் சில பேர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீ உறங்கிக் கொண்டிருக்கிற, உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற இல்ல மகளே எழும்பு, 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 நினிவேக்கு போ. ஜனங்கள் அழிகிறார்கள், நான் அவள் அழிகளை திட்டமிட்டிருக்கிறேன், அவங்க அழிக்க திட்டமிட்டிருக்கிறேன். நீ போனா நான் அவங்க அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஓ 1,80,000 பேர், 40,000 பேர் வலது கைக்கும் இடது கைக்கும் இனம் தெரியாத ஜனங்களை நான் விடுவிக்க நீ போ. அவன் சொல்றான் பாருங்க, என்னைய கடல்ல தூக்கி போடுங்க, கடல் அல நீன்றும். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? சாகவல மாட்டோம். கடல்ல தூக்கி போட்டா செத்துருன்னு நினைக்கிறோமா? அந்த மீன் 3 நாள் வகுத்துல வச்சு துப்புன இடம் எது தெரியுமா? எங்க? நினிவேயின் கடற்கரை. நீ போகாம அடம் பிடிச்சா கர்த்தர் உன்னை கொண்டு போய் விடுவாராக்கோங்க. சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சத்தம் ஏத்து சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சுத்திரம் நம்ம நல்லா இருக்கும்போது போறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு நபரை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம். பல வாக்குத்தத்தங்களை பெற்ற பால் கப்பல் உடைந்தும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றின மனுஷன். யா நம்பியிருந்த கப்பல் உடைஞ்சு போயிட்டியா? எருசலேமிலிருந்து ரோமன் பயணித்து கொண்டிருந்த பவுல் கைதியாக கட்டப்பட்டவனாக ஆண்டவருக்காக ராயனுக்கு முன்பதாக நிற்க வேண்டும் என்று அபயமிட்டவன் இப்பொழுது கப்பல் உடைந்து போயிட்டு மெலித்தா தீவில் போய் கரை சேருகிறார்கள். சொத்ராம் அவன் பாருங்க, அந்த மெலித்தா தீவிலும் போய்
அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களும் தெரியாது. அவன் கையிலே விரியன் பாம்பு கடித்து போட்டு விட்டது. செத்து போயிடுவான்னு நினைச்சாங்க. இல்லை இல்லை இல்லை, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என் மேல, அவருடைய வாக்குத்தத்தத்தை இயேசுவை பவுல் பார்த்ததில்லையா? இயேசுவை பவுல் கண்டதில்லையா? அவர் ஒளியையும் அவர் வார்த்தையும் கேட்ட பவுல் ஆண்டவருக்காக எழும்ப ஆரம்பித்தார். ஆண்டவருக்காக செயல்பட ஆரம்பித்தார். சபைகளை துன்பப்படுத்தின பவுல் இப்ப ஆசியா கண்டங்கள் முழுவதும் 3 மிஷனரி பயணங்களை செய்து 20க்கும் மேற்பட்ட சபைகளை நிறுவின ஒரு தலைவனாக மாறினார். புதிய ஏற்பாட்டிலே 13 புத்தகங்களில் இடம் பிடித்து எழுதி அத்தனை பேரையும் தட்டி எழுப்பின மனுஷன் ஒரு பவுல். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவனால் உறங்க முடியாது. வாக்குத்தத்தங்களை, தரிசனத்தை, விசுவாசத்தில் இருக்கிற அற்புதங்களை பெற்றனாம், அவருடைய வார்த்தையை கேட்டனா வீட்டிலே அமைதலாக இருக்க முடியாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சபையில வந்து உபவாசித்து ஜெபிப்பேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஊழியம் செய்வேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை பத்தி யாருக்காவது சொல்லுவேன் என்று சொல்லி மெலித்தா தீவிலே போய் ஸ்தோத்திரம் அறியாத பழக்கப்படாத ஒரு கிராமத்தில் போய் இயேசுவை அறிவித்தான். அங்கிருந்து ராஜாவின் தகப்பனார் மரித்து போக நிலைமையில் இருக்க அவன் ஜெபிக்க அவன் உயிர் பெறுகிறான். அங்கே கைதியாக சென்ற பவுலை கர்த்தர் கனப்படுத்த ஆரம்பித்தார். இருக்கிற இடத்துல கர்த்தருக்காய் நீ எழும்புவா என்றால் இது உறங்குகிற காலம் அல்ல, இது சாட்டிஸ்ஃபைடான காலம் அல்ல, வேலைக்கு போய் பணம் சம்பாதித்து சொத்து சேர்க்கிற காலம் அல்ல, ஆண்டவருக்காய் எழும்புகிற காலம். நீ எழும்புவா என்றால் கர்த்தர் உன்னை பட்டணத்திலே உயர்த்துவார். விஷசந்துகளுக்கு விலைக்கு பாதுகாப்பார். சத்துருவின் திட்டங்களுக்கு விலைக்கு பாதுகாப்பார். அவர் ஓ மேல வச்சிருக்கிற திட்டத்தை ஒரு மனிதனும் அழிக்க முடியாது. எந்த சக்திகள் எழும்பினாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னை மெலித்தா தீவிலே கர்த்தர் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். விசுவாசித்தால் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எளிமையாக இருக்கலாம். நான் ஜெபித்து முடிக்கட்டும். இன்னைக்கு ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறேன் நம்புகிறேன். கொஞ்சம் அப்படி பக்கத்தில் வாங்க பார்க்கலாம். கொஞ்சம் சேரை கொஞ்சம் மாற்றி வச்சுட்டு ப்ளீஸ், மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். கொஞ்சம் அப்படி எந்திரிச்சுங்க பார்க்கலாம். எந்திரிச்சு ஸ்டாண்ட் டுகெதர். சபையை அடுத்த கட்ட நிலைமைக்கு கொண்டு போக போறாரு. இந்த சபைக்கு விரோதமாய் பல நாச மோசங்களை பிசாசு எழுப்பினா, ஆனால் இல்லை, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ள முடியாது. நீங்கள் இனம் தெரியாத அதில் ஒரு சம்பவம் போட்டிருக்கு. நான் தீர்க்க தரிசனமாக இந்த வசனத்தை வாசிக்க சபைக்கு நான் விரும்புகிறேன். சோதர கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாம் இழந்து போய் வந்த பவுல் சோத்ரம் மெலித்தா தீவிலே சென்றவளே வசனம் சொல்லி 28ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே சோத்ரம் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரர் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். இந்த சபைக்கு தேவையான சில காரியத்தை கர்த்தர் ஏற்ற போகிறார். சபையுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று சொல்லுகிறார். உங்க வந்திருக்க தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாம மகிமைப்பாக சில அற்புதங்கள் நடக்கும். வெளிப்படையான அற்புதங்கள் நடக்க போகுது. அதிசயங்கள் நடக்கும். அநேகரை கர்த்தர் மறுரூபமாக்குகிறார். அநேகரை கர்த்தர் தொடப்போகிறார். இன்னைக்கு இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே, என்னை நிரப்புங்க ஆண்டவரே. சொல்லுங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய அபிஷேகம். பொல்லாத கட்டுகள் உடைகிறது. உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தர் அபிஷேகிக்க விரும்புகிறார். உன் நிலைமையை மாற்ற விரும்புகிறார். உன் எண்ணங்களை சீர்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் படைகளை ஏற விரும்புகிறார். உன் இயேசுவின் படைகளை எழும்ப விரும்புகிறார். உன்னை எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். பெற்றுக்கொள் வல்லமையை, பெற்றுக்கொள் வல்லமையை.
என்னால நீ சும்மா இருக்க முடியாது. இனி என்னால சும்மா இருக்க முடியாது. இனி ஆண்டவருக்காய் எழும்ப போகிறேன். ஆண்டவருக்காய் ஏதாவது ஒன்று செய்ய போறேன். இனி அமைதியா இருந்த காலம் போதும். ஐயோ, என் அமைதல் எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்கிட்டு, ஐயோ என் நித்திரை கப்பலை அசைத்து விட்டது. ஐயோ என்னுடைய அமைதல், ஓ ரபா துரபா, அநேக நன்மை இழந்து போய்விட்டேன். ஐயோ என்னுடைய உறக்கம் தேசத்தை அழித்துக் கொண்டிருக்கிறது. ஐயோ என்னுடைய சோம்பல் என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி விட்டது. இனி நான் அமைதியா இருக்க மாட்டேன். இனி அமைதியா இருக்க பண்ண மாட்டேன். நான் எழும்புவேன். ஆண்டவருக்காக எழும்ப போறேன். ஏதோ ஒன்று செய்ய போறேன். எஸ் 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 எஸ்